மாணவர்களே, எவ்வாறு காட்டிகளை பயன்படுத்தி அமிலம், மூலம் என்பவற்றை இனங்காணலாம் என்பதனை நாம் நோக்க இருக்கின்றோம். இங்கு நீங்கள் சில காட்டிகளையும் அவை சர்வதேச காட்டி என அழைக்கப்படுகின்ற pH பெருமானத்துடன் காட்டும் நிற வீச்சுக்களையும் மேலோட்டமாக பார்க்கக்கூடியதாக உள்ளது. இதில் மெதைல் ஒரேஞ்ச், மெதைல் ரெட், லிட்மஸ் அதாவது பாசிச்சாயத்தால், பினோப்தலின் போன்ற காட்டிகளின் நிற வீச்சுகள் காட்டப்பட்டுள்ளன. இனி அவற்றை நாம் விரிவாக கற்போம். இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் காட்டிகளை பயன்படுத்தி அமில மூல பதார்த்தங்களை அறிந்து கொள்வீர்கள். காட்டிகள் வேறுபட்ட அமில வீச்சுகளில் அல்லது மூல வீச்சுகளில் நிறமாற்றத்தினை ஏற்படுத்தும் பதார்த்தங்கள் காட்டிகள் ஆகும். எளிதாக தயாரித்து பயன்படுத்தக்கூடிய சில காட்டிகளும் அவை அமில காரத்துடன் காட்டும் நிறமாற்றம். சில காட்டிகளை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இவற்றை நாம் வீட்டில் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். பாக்கு அவித்த நீர் அமிலத்துடன் நிறமாற்றத்தை காட்டுவதில்லை, எனினும் காரத்துடன் தெளிவான கபில மஞ்சள் நிறத்தை தரும். அதே போன்று செவ்வரத்தம்பூ அவித்த நீர் அமிலத்துடன் பிரகாசமான சிவப்பினையும் காரத்துடன் ஊதா நிறத்தினையும் தரும். அதே போன்று நீல கருத்தப்பூ, காக்கட்டான் என அழைக்கப்படுகின்றது. அந்த பூவை அவித்த நீர் அமிலத்துடன் சிவப்பு நிறத்தையும் காரத்துடன் ஊதா நிறத்தையும் தருகின்றது. எனவே இவை நாம் பயன்படுத்தக்கூடிய எளிய காட்டிகளாகும். இனி நாம் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் சில காட்டிகளை நோக்குவோம். முதலாவதாக பாசிச்சாயத்தால். பாசிச்சாயத்தால் இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று நீல பாசிச்சாயத்தால், மற்றது சிவப்பு நிற பாசிச்சாயத்தால். pH தாள், பினோப்தலின், மெதைல் செம்மஞ்சள், மெதலின் நீலம் போன்ற காட்டிகள் ஆய்வுக்கூடங்களில் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. பாசிச்சாயத்தால் அமிலம், காரம் ஆகியவற்றுடன் காட்டும் நிறமாற்றத்தினை நோக்குவோம். நீல பாசிச்சாயத்தால். நீல பாசிச்சாயத்தால் அமிலத்துடன் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். இங்கு நீல பாசிச்சாயத்தாலை அமிலத்தினுள் வைக்கும் போது எவ்வாறு நிறமாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதனை காணக்கூடியதாக உள்ளது. முகவையினுள் காணப்படும் பாசிச்சாயத்தாளின் பகுதி அமிலத்தினுள் வைக்கப்பட்ட பகுதியாகும். அது மேலே உயர்த்தப்பட்டு காட்டப்படுகின்றது. இதற்கான அனிமேஷன் படம் ஒன்றினை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. நீல பாசிச்சாயத்தாலை வைக்கும் போது எவ்வாறு சிவப்பு நிறமாக மாறுகின்றது என்பதை. அதே போன்று சிவப்பு பாசிச்சாயத்தால் மூலத்துடன் நீல நிறத்தினை கொடுக்கும். சிவப்பு நிற பாசிச்சாயத்தாலை நாம் ஒரு கார கரைசலினுள் வைக்கும்போது எவ்வாறு நீல நிறமாக மாறியுள்ளது என்பதனை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. அதற்கான அனிமேஷன் படத்தினையும் காண்கிறீர்கள். சிவப்பு பாசிச்சாயத்தாலை வைக்கும்போது நீல நிறமாக மாறியுள்ளது. அடுத்து pH அளவு திட்டம் என்பதனை நோக்குவோம். pH காட்டிகள் அமில மூலத்தன்மையை மட்டுமல்லாமல் அமில மூல வலிமையையும் குறித்து காட்டுகின்றன. இவ்வளவு திட்டத்தில் 1 தொடக்கம் 14 வரை இலக்கங்கள் காணப்படுகின்றன. அவற்றின் வீச்சுக்கேற்ப அமில மூலத்தன்மை காட்டப்படுகின்றது. இதில் உரிய இலக்கமும் உரிய வர்ணமும் குறிப்பிடப்பட்டுள்ளது. pH அளவு திட்டத்தினை காண்கிறீர்கள். இங்கு 14 வரை இலக்கங்கள் இடப்பட்டுள்ளன. அவற்றுக்குரிய நிறங்களையும் காணப்படுகின்றன. 6 வரையான இலக்கங்கள் அமில வீச்சினையும் 7 நடுநிலையினையும் 8 தொடக்கம் 14 வரையான வீச்சுகள் காரத்தினையும் தருகின்றன. pH தாள். pH தாள் பாசிச்சாயத்தாளை போன்று மெல்லிய தாளாகும். இது பொதுவாக செம்மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இது பல்வேறுபட்ட காட்டிகளை ஒன்றிணைப்பதன் மூலம் உருவாக்கப்பட்டது. திரவத்தினுள் இத்தாளை இட்டு தோன்றிய நிறத்தினை அளவு திட்டத்திலுள்ள நிறத்துடன் ஒப்பிட்டு அமிலமா காரமா என்பதனையும் அவற்றின் வலிமையையும் காணலாம். இங்கு நாம் அமில மூல வலிமையையும் இனங்காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது 1, 2, 3 ஆகியவற்றுக்குரிய நிறங்களை காட்டும் போது அது வன்னமிலம் என்பதனையும், 4, 5, 6 ஆகிய நிறங்களை காட்டும் போது அவ்வமிலம் மென்னமிலம் என்பதனையும், 7 நடுநிலையையும், 8, 9, 10 ஆகிய இலக்கங்களுக்குரிய நிறங்களை அவை காட்டும் போது
அவை மென்காரங்கள் என்பதனையும் 11, 12, 13, 14 ஆகியவை வன்காரங்களையும் தரும். எனவே அமிலத்தன்மை குறைந்து கொண்டு மூலத்தன்மை அதிகரித்து செல்வதை நீங்கள் இந்த அளவு திட்டத்தில் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. 14 என்பது மிக வன்காரத்தையும் 1 என்பது மிக வன் அமிலத்தையும் காட்டும். pH தாளில் அமில மூல இயல்பு அதிகரித்து செல்லுவதை காட்டும் நிறவீச்சு. நிறவீச்சினை நீங்கள் இங்கு தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. அமில இயல்பு இடது பக்கமாக அதிகரித்து செல்லும், வலது பக்கமாக மூல இயல்பு அதிகரித்து செல்லுகின்றது. 7 நடுநிலை காணப்படுகின்றது. pH தாளின் அமைப்பினை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. செம்மஞ்சள் நிறமுடையதாக காணப்படுகின்றது. சில பதார்த்தங்களின் pH பெருமானமும் தரப்பட்டுள்ளன. சல்பூரிக் அமிலமானது pH 0.5, எனவே இது மிக வன் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் 1.5 தொடக்கம் 2க்குரிய நிறவீச்சை காட்டுகின்றது. எனவே சல்பூரிக் அமிலத்தை விட ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வன்மைத்தன்மை குறைந்தது என்பதனை அறியலாம். அதாவது அமிலத்தன்மை சற்று குறைந்தது. அடுத்து சித்திரிக் அமிலம் காணப்படுகின்றது. அமிலமலை pH பெருமானம் 5ஐ விட குறைந்தது. எனவே அதனை நாம் அந்த மலையைத்தான் அமிலமலை என அழைக்கின்றோம். பால் pH 6.5 என்ற பெருமானத்தை காட்டும். தூய நீர் நடுநிலையானது, அது 7 என்ற இலக்கத்துக்குரிய நிறமான பச்சை நிறத்தை காட்டும். உமிழ்நீர் சற்று காரமுடையது. குருதி உமிழ்நீரை விட காரத்தன்மை சற்று கூடியது. சவர்க்காரம் pH பெருமானம் 9.10 என்ற வீச்சுக்குரிய நிறத்தினை காட்டும். அதே போன்று எரிசோடா வன்காரம் 13.5 அல்லது 14 என்பதற்குரிய வீச்சை காட்டும். எனவே எரிசோடா ஒரு வன்காரமாக காணப்படும். அடுத்து பினோப்தலினை நாம் நோக்குவோம். இது ஒரு நிறமற்ற திரவமாகும். காரங்களுடன் மென்சிவப்பு நிறத்தினை கொடுக்கும். அமிலத்துடன் நிறமாற்றம் இல்லை. பினோப்தலின் காணப்படும் போத்தல் ஒன்றை நீங்கள் அவதானிக்கிறீர்கள். எவ்வாறு மென்சிவப்பு நிறம் வருகின்றது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது. நிறமற்ற திரவத்தினுள் இப்போது காரத்தினை விடும்போது மென்சிவப்பு நிறம் தோன்றுவதை நீங்கள் அழகாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மெதைல் செம்மஞ்சளை நோக்குவோம். செம்மஞ்சள் நிற திரவம் ஆகும். அமிலத்துடன் மென்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். காரத்துடன் நிறமாற்றம் இல்லை. மென்சிவப்பு நிறத்தை கொடுக்கும். அடுத்து மெதலின் நீலம் நீல நிற திரவமாகும். அமிலத்துடன் பச்சை கலந்த மஞ்சள் நிறத்தை கொடுக்கும். காரத்துடன் நிறமாற்றம் இல்லை. சாராம்சம்: அமில மூல பதார்த்தங்களுடன் நிறமாற்றங்களை கொடுப்பவை காட்டிகள் ஆகும். காட்டிகளில் பல வகையுண்டு. pH தாள் சர்வதேச காட்டி எனப்படுகின்றது. pH தாளில் 1 தொடக்கம் 6 வரையான நிறங்களை கொடுப்பவை அமிலங்களாகும். 7 தொடக்கம் 7 இலக்கத்துக்குரிய நிறத்தை கொடுப்பவை உப்புக்களாகும். 8 தொடக்கம் 14 இலக்கத்துக்குரிய நிறங்களை கொடுப்பவை மூலங்களாகும். அமிலங்கள் ஈரமான நீலப்பாசிச்சாயத்தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். மூலங்கள் ஈரமான சிவப்பு பாசிச்சாயத்தாளை நீல நிறமாக மாற்றும்.